கேரளாவின் எந்த தளம் இந்த காலத்தின் ஆபரணங்கள் மற்றும் நாணயங்களுக்கு சான்றுகளை வழங்குகிறது? ஏ. பட்டணம் பட்டணம். பி. அரிக்கமேடு அரிக்காமேடு. சி. கீழடி கீழ்டி. டி. கொடுமணல் கொடும்நாள். சரியான பதில் ஏ. பட்டணம் பட்டணம். சரியான விடை எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள பட்டணம் தளம் பண்டைய முசிறி துறைமுகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இங்கு ரோமானிய நாணயங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களால் ஆன ஆபரணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. யூசுப் கான் துரோக குற்றம் சாட்டப்பட்டு எப்போது தூக்கிலிடப்பட்டார்? ஏ. 1764. பி. 1780. சி. 1772. டி. 1756. சரியான பதில் ஏ. 1764. 4. மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்டதால் துரோக குற்றம் சாட்டப்பட்டு 1764-இல் தூக்கிலிடப்பட்டார். இவர் மதுரையின் ஆளுநராக பணியாற்றியவர் மற்றும் பாளையக்காரர்களை அடக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர். புதிய நில வழிகளை கண்டுபிடிப்பதிலும் உலகை மீண்டும் வரைபடமாக்குவதிலும் தீர்க்கமான பங்காற்றியது எது? ஏ. மறுமலர்ச்சியால் தூண்டப்பட்ட ஆர்வம். பி. புதிய நோய்களின் பரவல். சி. புதிய பேரரசுகளின் ஸ்தாபனம். டி. வெடிமருந்து கண்டுபிடிப்பு. சரியான பதில் ஏ. மறுமலர்ச்சியால் தூண்டப்பட்ட ஆர்வம். மறுமலர்ச்சி காலம் மக்களிடையே புதிய விஷயங்களை கண்டறியும் ஆர்வத்தையும் துணிச்சலையும் தூண்டியது. இது கடல் வழி மற்றும் நில வழி பயணங்களை ஊக்குவித்து உலக வரைபடத்தை மாற்றியமைக்க வழிவகுத்தது. ஆடேஷியஸ்லி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ. உடைந்த. பி. வழங்குதல். சி. தைரியமாக. டி. வரவழைக்கப்பட்ட. சரியான பதில் சி. தைரியமாக. 10. சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஆடேஷியஸ்லி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு தமிழில் துணிச்சலாக அல்லது தைரியமாக என்று பொருள். இது ஒரு செயலை எவ்வித அச்சமுமின்றி துணிவுடன் செய்வதை குறிக்கிறது. ஏ. புரோக்கன் என்பதுதான் உடைந்த என்பதை குறிக்கும். கங்கை சமவெளியில் குடியேற்றம் தொடங்கிய பிறகு பெண்களின் நிலை என்ன ஆனது? ஏ. அது கணிசமாக மேம்பட்டது. பி. அது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது. சி. அது மோசமடைந்தது. It deteriorated. டி. அது மாறாமல் இருந்தது. சரியான பதில் சி. அது மோசமடைந்தது. It deteriorated. 4. கங்கை சமவெளியில் குடியேற்றம் மற்றும் ஆரிய நாகரிகத்தின் வளர்ச்சியின் போது பெண்களின் கல்வி மற்றும் சொத்துரிமை பறிக்கப்பட்டு அவர்களின் நிலை மோசமடைந்தது. சடங்குகள் மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் பெண்களின் சுதந்திரத்தை பெருமளவு குறைத்தன. எந்த ஓவியம் லியோனார்டோ டா வின்சியுடன் தொடர்புடையது? ஏ. சிஸ்டைன் மடோனா. தி சிஸ்டைன் மதோனா. பி. ஆதாமின் படைப்பு. தி கிரியேஷன் ஆஃப் ஆடம். சி. ஏதென்ஸ் பள்ளி. தி ஸ்கூல் ஆஃப் ஆதென்ஸ். டி. மோனா லிசா. மோனா லீசா. சரியான பதில் டி. மோனா லிசா. மோனா லீசா. 7. மோனா லிசா என்பது லியோனார்டோ டா வின்சியால் வரையப்பட்ட உலகின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மர்மமான ஓவியமாகும். இது மறுமலர்ச்சி கால ஓவியக் கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஏ. சிஸ்டைன் மடோனா என்பது புகழ்பெற்ற ஓவியர் ரபேல் என்பவரால் வரையப்பட்டது. ஜூன் 7, 1776 அன்று சுதந்திரத்திற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? ஏ. ஜார்ஜ் வாஷிங்டன். ஜார்ஜ் வாஷிங்டன். பி. தாமஸ் ஜெபர்சன். தாமஸ் ஜெஃபர்சன். சி. காரன்வாலிஸ் பிரபு. லார்ட் கார்ன்வாலிஸ். டி. ரிச்சர்ட் ஹென்றி லீ. ரிச்சர்ட் ஹென்றி லீ. சரியான பதில் டி. ரிச்சர்ட் ஹென்றி லீ. ரிச்சர்ட் ஹென்றி லீ. சரியான விடை டி. சோகஸ்மெலி. ஜூன் 7, 1776 அன்று 2வது கண்டங்கள் தழுவிய மாநாட்டில் ரிச்சர்ட் ஹென்றி லீ அமெரிக்க காலனிகளின் சுதந்திரத்திற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த தீர்மானமே ஜூலை 4 ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுதந்திர பிரகடனத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. துஸ்க் என்ற பாரசீக வார்த்தையின் பொருள் என்ன? ஏ. நூற்றாண்டுகள். பி. சுயசரிதை. சி. தலைமுறைகள். டி. வரலாறு. சரியான பதில் பி. சுயசரிதை. சரியான விடை பி. சோகஸ்மெலி. துஸ்க். டஸ்க்
என்பது பாரசீக மொழியில் ஒரு ஆட்சியாளர் தனது சொந்த வாழ்க்கையைப் பற்றி எழுதும் சுயசரிதையை குறிக்கும். உதாரணமாக, பாபரின் துஸ்கி பாபரி மற்றும் ஜஹாங்கீரின் துஸ்கி ஜஹாங்கீரி ஆகியவற்றைச் சொல்லலாம். ஹான் வம்சத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்தது எது? ஏ. ரோமானிய படையெடுப்புகள், ரொமன் இன்வேஷன்ஸ். பி. கார்தேஜினிய கடற்படை, கார்த்தகினியன் நேவி. சி. பாரசீக தாக்குதல்கள், பெர்ஷியன் அட்டாக்ஸ். டி. விவசாயிகளின் எழுச்சிகள், பீசன்ட் அப்ரைசிங்ஸ். சரியான பதில் டி. விவசாயிகளின் எழுச்சிகள், பீசன்ட் அப்ரைசிங்ஸ். ஹான் வம்சம் அதன் இறுதிக்காலத்தில் கடுமையான வரிவிதிப்பு மற்றும் பஞ்சத்தினால் ஏற்பட்ட மஞ்சள் தலைப்பாகை கிளர்ச்சி போன்ற விவசாயிகளின் எழுச்சிகளால் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. ஆசீவிகர்களே ஊரை எந்த வகையாக குறிப்பிடுகிறது? ஏ. தத்துவம், பிலாசபி. பி. பேரரசு, எம்பயர். சி. வம்சம், டைனாஸ்டி. டி. மதம், ரிலிஜன். சரியான பதில் டி. மதம், ரிலிஜன். 4. ஆசீவிகம் என்பது கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாலி கோசாலரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான மதமாகும். இது விதியை, நியதி அடிப்படையாக கொண்ட ஒரு தத்துவ மதமாக செயல்பட்டது. ஹரப்பா முத்திரைகளில் பொதுவாக எந்த விலங்கு குறிப்பிடப்படுகிறது? ஏ. கால்நடைகள், செபு, கேட்டில், ஜேபு. பி. யானைகள். சி. குதிரைகள். டி. ஒட்டகங்கள். சரியான பதில் ஏ. கால்நடைகள், செபு, கேட்டில், ஜேபு. 4. ஹரப்பா முத்திரைகளில் செபு எனப்படும் திமில் கொண்ட காளைகள் அல்லது கால்நடைகள் பொதுவாக காணப்படுகின்றன. இவை சிந்து சமவெளி மக்களின் பொருளாதாரத்தில் கால்நடைகளின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன. முகமது நபியை பின்பற்றுபவர்களிடமிருந்து உருவான 2 முக்கிய பிரிவுகள் யாவை? ஏ. மெக்கா மற்றும் ஹிஜ்ரா. பி. அரேபியர்கள் மற்றும் முஸ்லிம்கள். சி. மதினது நபி மற்றும் யத்ரிப். டி. சன்னிகள் மற்றும் ஷியாக்கள். சரியான பதில் டி. சன்னிகள் மற்றும் ஷியாக்கள். 10. முகமது நபியின் மறைவுக்குப் பிறகு இஸ்லாமிய சமூகத்தின் தலைமைத்துவத்தை கலிபா யார் ஏற்க வேண்டும் என்ற கருத்து வேறுபாட்டால் சன்னிகள் மற்றும் ஷியாக்கள் என 2 பிரிவுகள் உருவாயின. 16ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர் மற்றும் அகமதுநகர் சுல்தான்கள் தங்கள் குதிரைப்படைக்கு யாரை நியமித்தனர்? ஏ. ராஜபுத்திரர்கள், ராஜ்பூத். பி. மராத்தியர்கள், மராட்டாஸ். சி. ஆப்கானியர்கள், ஆப்கான்ஸ். டி. முகலாயர்கள், முகல்ஸ். சரியான பதில் பி. மராத்தியர்கள், மராட்டாஸ். மராத்தியர்கள் கொரில்லா போர் முறையில் சிறந்தவர்களாக இருந்ததால் தக்கான சுல்தான்கள் அவர்களை தங்கள் படையில் சேர்த்தனர். இது மராத்தியர்கள் இராணுவ மற்றும் நிர்வாக அனுபவம் பெற உதவியது. ஏ. ராஜபுத்திரர்கள் பெரும்பாலும் வட இந்தியாவில் முகலாய படையில் பணியாற்றினர். கருப்பு நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் என்ற குறியீட்டுடன் தொடர்புடைய பொருள் என்ன? ஏ. வியாழன். பி. சனி. சி. புதன். டி. வெள்ளி. சரியான பதில் பி. சனி. சரியான விடை பி. சோகஸ்மெலி. பண்டைய மெசொப்பொத்தேமிய வானியலில் கருப்பு நட்சத்திரம் என்பது சனி கிரகத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு குறியீடாகும். இது அவர்களின் வானியல் அறிவையும் கோள்களை கண்காணிக்கும் முறையையும் காட்டுகிறது. கிறிஸ்தவ சகாப்தத்தின் போது சீனா எந்த பழங்கால பேரரசுக்கு போட்டியாக இருந்தது? ஏ. ரோம், ரோம். பி. கிரீஸ், கிரீஸ். சி. எகிப்து, ஈஜிப்ட். டி. பாரசீகம், பர்ஷியா. சரியான பதில் ஏ. ரோம், ரோம். சரியான விடை கி.பி. தொடக்கத்தில் கிழக்கில் ஹான் பேரரசும் மேற்கில் ரோமானிய பேரரசும் சமகாலத்தில் வலிமைமிக்க சக்திகளாக திகழ்ந்தன. இவ்விரு பேரரசுகளும் பட்டு பாதை வழியாக மறைமுக வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தன. பாவ மன்னிப்புச் சீட்டுகளின் விற்பனை என்பது என்ன? ஏ. உள்ளூர் பிரபுக்களுக்கு பணம் செலுத்துதல். பி. கத்தோலிக்க திருச்சபைக்கு பணம் செலுத்துதல். சி. மன்னருக்கு பணம் செலுத்துதல். டி. ஏழைகளுக்கு பணம் செலுத்துதல். சரியான பதில் பி. கத்தோலிக்க திருச்சபைக்கு பணம் செலுத்துதல். சரியான விடை பி. சோகஸ்மெலி. பாவமன்னிப்புச் சீட்டுகள் என்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு பணம் செலுத்தி பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதாக நம்பப்பட்ட ஒரு முறையாகும். காமகுரா ஷோகுனேட் காலத்தில் அரசாங்கத்தை நிர்வகித்தது யார்? ஏ. மதகுருமார்கள். பி. விவசாயிகள்.
சி சாமுராய் அல்லது வீரர்கள். டி வணிகர்கள். சரியான பதில் சி சாமுராய் அல்லது வீரர்கள். சரியான விடை சி சோகஸ்மெலி. காமகுரா ஷோகுனேட் காலத்தில் ஜப்பானின் உண்மையான அதிகாரம் ஷோகன் எனப்படும் இராணுவ தளபதியிடமும் அவருக்கு கீழ் இருந்த சாமுராய் வீரர்களிடமும் இருந்தது. இது ஜப்பானில் நிலப்பிரபுத்துவ இராணுவ ஆட்சி முறைக்கு வித்திட்டது. இந்தியாவில் ஆரம்பகால முத்திரையிடப்பட்ட நாணயங்கள் பெரும்பாலும் எந்த பொருளால் செய்யப்பட்டன? ஏ தாமிரம் காப்பர். பி வெண்கலம் பிரான்ஸ். சி தங்கம் கோல். டி வெள்ளி சில்வா. சரியான பதில் டி வெள்ளி சில்வா. 4 மூரியர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த பணா போன்ற முத்திரையிடப்பட்ட நாணயங்கள் பெரும்பாலும் வெள்ளியால் செய்யப்பட்டவை. இவை வணிக பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான நாணய வகைகளாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?